ஆகினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார் இல்லையாமா? அல்லேலூயா. எதுக்காக? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதுல என்ன பண்ணாங்க? செய்வதற்கு அவர்கள் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. 2-3 நாள் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர்கள் மறந்து போகல. அவர்கள் செய்வதற்கு அவர்கள் தவறி போனார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தவறி போய் அவர்கள் செய்யக்கூடாமல் போனது நிமித்தமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நம்மளுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நீங்க செய்யுங்க. என்னது? நீங்க செய்யுங்க. என்னத்தை செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியன் ஊழியத்தை செய்ய வேண்டும். லேவியருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை கூட செய்வதற்கு யாருடைய கரத்துல அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? நம்ம கரದಲ್ಲಿ அதெல்லாம் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஆகினாலே தேவனுடைய சமூகத்துல வந்து நாம் ஜெபிக்கிற நேரத்துல நிச்சயமாகவே தேவன் ஒரு மாற்றுதலை தேவன் கொண்டு வருவார். நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பட்டணங்கள் மாறுவதற்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் அதிகமாகவே தேவைப்படுகிறது. ஆகினாலே ஆண்டவர் எவ்வளவாக ஜெபித்தார், எவ்வளவாகவே பாடுபட்டார், எவ்வளவாக அவரை முற்றிலுமாகவே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் இந்த நாட்களில் அவருடைய சிலுவை பற்றி தியானித்து ஆண்டவர் சிலுவையிலே அவர் பேசினதான 7 வார்த்தைகளை குறித்து பேசுவதற்கு ஆயத்தமாக நம்முடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகினால சாமி நான் வந்து சில காரியங்களை சொல்லிட்டு பிற்பாடு அவர்களை அறிமுகப்படுத்தி